பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். நீங்கள் நினைத்திராத, நீங்கள் ஜெபித்திராத, நீங்கள் ஆசை கூட பட்டுறாத பெரிய அற்புதங்கள் உங்கள் வாழ்க்கையிலே நிச்சயம் நடக்கும். வரலையா சொல்லாமல் நம்முடைய ஆண்டவர் நாம் எதிர்பார்க்கிறதற்கும் நாம் நினைக்கிறதற்கும் நாம் ஜெபிக்கிறதற்கும் மேலான பெரிய அற்புதங்களை அவர் நமக்காய் செய்கிறவர். வரலையா சொல்லாமா? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நாம் ஆராதிக்கிறவர் சாதாரணமானவர் அல்ல. நாம் நினைப்பதை விட பெரியவர், நாம் ஜெபிக்கிறதை விட பெரியவர். அவரால் இதெல்லாம் செஞ்சிருவாருன்னு நம்ம ஆசைப்படுறோம் பாருங்க. அதை விட பெரிய நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையிலே அவர் செய்கிறவராக இருக்கிறார். எல்லாரும் சேர்ந்து ஒரு வசனத்தை வாசிக்க போகிறோம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. எல்லாரும், மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. பாருங்க, இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு சபைக்கு எழுதும்பொழுது சொல்லுகிறார், நமக்கு ஒரு போராட்டம் உண்டு. வரங்க, எல்லா ஆண்டவருடைய பிள்ளைகளுமே இப்போ நாம் நின்று கொண்டிருக்கிற களம் எதுவென்றால், நம்ம ஒரு யுத்த களத்தில் என்ன செய்யறோம்? நிற்கிறோம். ஏன்னா வசனங்களை வாசிக்கிறோம், பிரபஞ்சத்தின் அதிபதி, இந்த லோக அதிபதி. அப்படியானா இந்த உலகம் பிசாசுனுடைய கையில் இருக்கு. பிசாசுனுடைய பகுதியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் ஒரு போராட்டத்தை போராடி அந்த போராட்டத்தில் வெற்றி கொள்ளவும், அந்த போராட்டத்தில் பிசாசை மேற்கொள்ள வேண்டிய அவசியம் என்ன செய்யுது இருக்கு. நம்ம அடிக்கடி பேசி கொண்டிருக்கிறோம், பிசாசு நமக்கு எதிராய் செயல்கள் செய்து கொண்டே இருக்கிறான். அதான் கட்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி வர்ற. அப்படின்னா ஒரு சிங்கம் தனக்கான இரையை வேட்டையாடுவதற்கு ரொம்ப தீவிரமா இருக்கிற மாதிரி பிசாசு நமக்கு எதிராய் செயல்பட தீவிரமா இருக்கிறான். அதான் இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, மாம்சத்தோடு இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களிலே பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு ஒரு போராட்டம் உண்டு. வரலையா சொல்லாமா? இப்போ நீங்க ஒரு பேக்கை கையில் வச்சுட்டு போறீங்க, அந்த பேக்கில் நிமிர என்ன இருக்கு? பணம் இருக்கு. ரமேஷ் நான் பாயிண்ட்டுக்கு வந்துட்டாங்க. அந்த பேக்கில் நிமிர என்ன இருக்கு? பணம் இருக்கு. இப்போ ஒருத்தன் வந்து அந்த பேக்கை பிடுங்கிறதுக்கு முயற்சி பண்றான், பேக்கை வந்து பிடிக்கான். நீங்க என்ன செய்வீங்க? என்னால எந்த அளவுக்கு போராடி என் பேக்கை காப்பாற்ற முடியுமோ அந்த அளவுக்கு என்ன செய்வேன்? போராடுவேன். இப்போ அவன் என் பேக்கை வந்து பிடுங்க வரான். நான் என்ன செஞ்சுட்டேன்? சும்மா அப்படி விடுதம்னா நான் நிதானமாய் இல்லை. இன்னொன்று, எனக்கு ஞானம் இல்லை. இப்போ நல்லா புரிதமாக சொன்னால் எனக்கு அறிவு இல்லை. ஏன்னா என் கையில் பணம் இருக்கு. இந்த பணப்பைய ஒருத்தன் பிடுங்குறான். இந்த பணம் எனக்கானது என்று தெரிந்தும் அவன் பிடுங்கும் பொழுது நான் அதை சுலபமாய் விட்டு கொடுக்கிறேன்னா எனக்கு அறிவு கொஞ்சம் கம்மியாக இருக்கு. ஆனால் நான் பலவந்தம் பண்ணுறேன் பாருங்க, போராடுறேன் பாருங்க. அவன் அந்த பேக்கின் இடத்துல இருந்து பிடுங்கி விடக்கூடாதுன்னு சொல்லி நான் அவனோடு கூட சண்டை பண்ணுறேன் பாருங்க. இதுதான் நான் அறிவோடு கூட என்ன செய்கிறேன்? செயல்படுறேன். அப்படின்னா நம்முடைய வாழ்வுகளிலே பிசாசு நம்மோடு கூட நம்மை அறியாமலே பல காரியங்களிலே பலவந்தம் பண்ணி கொண்டிருக்கிறான் பாருங்க. நம்முடைய வாழ்க்கையில் இன்னைக்கு அனைவருடைய வாழ்க்கையிலே கவலையை கொண்டு வரான், பிரச்சனையை கொண்டு வரான், சோர்வை கொண்டு வரான், நெருக்கடியை கொண்டு வரான். அப்படின்னா இந்த மாதிரியான காரியங்களிலே நாம் ஆவியிலே யுத்தம் பண்ணி இந்த போராட்டத்தை போராடி மேற்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கு. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? பாருங்க, பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், நீங்கள் என்னிடத்திலே கண்டதும் எனக்கு உண்டென்று இப்பொழுது கேள்விப்படுகிறதுமான போராட்டமே. முடிங்க பார்க்கலாம். நீங்கள் என்னிடத்தில் கண்டதும் எனக்கு உண்டென்று இப்பொழுது கேள்விப்படுகிறதுமான போராட்டமே உங்களுக்கும் உண்டு. அப்படின்னா அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, நான் எப்படிப்பட்ட ஆவி நிலையில எப்படிப்பட்ட போராட்டங்களை போராடி கொண்டிருக்கிறேனோ அதே போராட்டம் உங்களுக்கு உண்டு. பாருங்க, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரியான போராட்டம் இருக்கும். ஆனா இன்னைக்கு நீங்களும் நானும் அந்த போராட்டங்களை போராடி மேற்கொள்ளுகிறோமா? ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? சிலருக்கு என்னன்னா, பிசாசு நம்ம கூட போராடுறதே தெரிய மாட்டேங்குது. பிசாசு நம்ம கூட போராடுறதே தெரிய மாட்டேங்குது. பாருங்க, தெரிய மாட்டேங்குன்னா நான் எதிர்த்து போராடி பலவந்தம் பண்ணலன்னு அர்த்தம். நான் எதிர்த்து போராடி பலவந்தம் பண்ணல. பாருங்க, பிசாசு என்னை விழத்தள்ளும்படியாய் ஒரு பிரச்சனையை கொண்டு வரானா நான் ஆவியில பிசாசுக்கு எதிராய் போராடி நான் பலவந்தம் பண்ணி மேற்கொள்ளணும். நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், கடைசியா நீங்க எப்ப பிசாசை கட்டி ஜெபம் பண்ணீங்க? இன்னைக்கு யாராவது பிசாசை கட்டி ஜெபம் பண்ணீங்களா? கைது காட்டுங்க போடலாம். இப்போ நிறைய பேர் பிசாசுக்கு ஃப்ரெண்டா இருக்கீங்க நினைக்கிறேன். பிசாசை கட்டி ஜெபம் பண்ணதுக்கு உங்களுக்கு மனம் இல்லைன்னா அப்போ நீங்கள் யார் ஆளு? ஒருத்தரை சபிக்க மனம் இல்லைன்னா நமக்கு அவங்க மேலே அன்பு இருக்குன்ட்டு அர்த்தம். இவன் முகேஷை கெட்ட வார்த்தை போட்டு வைய சொல்கிறீங்க என்னையா? நான் முகேஷை வைவனா? வைய மாட்டேன். ஏன்னா முகேஷ் மேலே எனக்கு அன்பு இருக்கனால வைய மாட்டேன். அப்புறம் நம்ம அன்பு இல்லைன்னா நம்ம சுலபமாய் சபித்து விடுவோம்.
அப்போ நீங்கள் பிசாசை கட்ட மாட்டேங்கன்னா பிசாசுக்கு உங்கள் மேலே அன்பு, உங்களுக்கு பிசாசு மேலே அன்பு இருக்கா? பக்கத்தில் பார்த்துக்கலங்க, பிசாசு மேலே அன்பாக இருக்கீங்களா? பாருங்க, எந்தெந்த காரியங்களிலே நாம் போராட வேண்டும். வசனத்தில் வாசிக்கிறோம், நாம் விசுவாசத்திலே போராட வேண்டுமா. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை என்ன செஞ்சேன்? காத்துக்கொண்டேன். அல்லேலூயா சொல்லலாமா? பாருங்க, 2 தீமோத்தேயு 4:7 வாசிக்கிறோம், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். அப்படியானா என் விசுவாசத்தை காத்துக்கொள்றதுக்கு ஒரு போராட வேண்டி இருக்கு. பாருங்க, இன்னைக்கு நிறைய பேர் விசுவாசத்தை விட்டு வழி விலகி போக காரணம் என்னன்னா, அந்த விசுவாசத்தை எடுத்து போடும்படியான ஒரு போராட்டத்தை பிசாசோட வாழ்க்கையை அனுமதிக்கும் பொழுது விசுவாசத்திலே நிலை நிற்கும்படியா இவங்க பிசாசை எதிர்த்து போராடல. பாருங்க, நம்ம சொல்றோம், நம்ம ஜெபிக்கிற காரியம், அடிக்கடி ஜெபிக்கிற காரியம் என்ன செய்யறது கிடையாது, நடக்கிறது கிடையாது. நம்ம கேட்கிற காரியம் நடக்கிறது கிடையாது. சில நேரங்களில் நம்ம சுகத்துக்காய் ஜெபம் பண்ணும் பொழுது உடனடியாய் சுகமும் கிடைக்கிறது இல்லை. இப்போ நம்ம விசுவாசம் என்ன செய்யும்னா அப்படியே தளரும். பிசாசு நம்மோடு கூட என்ன செய்வான்? பேசுவான். பிசாசு சொல்லுவான், பாரு அவங்களுக்கெல்லாம் சாதாரணமாக இந்த நன்மை கிடைச்சிருச்சு, ஆனால் அடிப்படையாக கிடைக்கிற சில நன்மை கூட உனக்கு என்ன செய்யலை, கிடைக்கல. பாருங்க, அவங்கெல்லாம் நல்லா இருக்காங்க, இதெல்லாம் சாதாரணமான ஒரு விஷயம், இதெல்லாம் உன் வாழ்க்கையில் நடந்திருக்கணும், இதெல்லாம் உன் வாழ்க்கையில் கிடைச்சிருக்கணும், ஆனால் உனக்கு இது என்ன செய்யலை, கிடைக்கல. உடனே நம்ம என்ன செய்வோம்? சரிதான், என்ன செய்ய, ஆண்டவர் நம்மளை கண்டுக்கிறதே இல்லை. என்கிட்டலாம் சிலர் பேசும்போது, சிலர்னா அவங்களுக்கு கூட பேசியிருக்க மாட்டாங்க, சிலர் என்கிட்ட பேசும்போது சொல்லுவாங்க, ஆண்டவர் ரொம்ப பச்சைபாதம் உள்ளவராக இருக்காரு. ஆண்டவர் எப்படி இருக்காரா? வசனம் சொல்லுது ஒரு இடத்துல பச்சைபாதம் இல்லை. என்ன இப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, பாருங்க, அவங்களுக்கு அதை பண்ணாரு, அதே மாதிரி தான் நான் இருக்கேன், எனக்கு என்ன செய்யலை, பண்ணலை. ஆனால் பிசாசு இப்படிப்பட்ட எண்ணத்தை கொண்டு வருவான், ஆண்டவர் மேலே வெறுப்பை கொண்டு வருவான், ஆண்டவர் விட்டு தள்ளி போக பண்ணுவான். அப்போ நான் இந்த போராட்டத்தில் பாருங்க, நான் சொல்கிற யுத்தம் போராட்டம் எல்லாமே மனநிலையில் தான் என்ன செய்யுது, நடக்கு. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா விசுவாசம் வழி விலகி போகத்தக்கதாக பிசாசு நம்மகிட்ட போராடிக்கிட்டு இருக்கான். நிறைய பேருக்கு தெரியல. நிறைய பேர் ஜெபிக்கிறத நிப்பாட்டியாச்சு, நிறைய பேர் வேத வாசிக்கிறத நிப்பாட்டியாச்சு. இன்னைக்கு அனைவருடைய வாழ்க்கையில ஜெபம் இல்லை, வேத வாசிப்பு இல்லைன்னா பிசாசு உங்களை மேற்கொள்ள ஆரம்பித்து விட்டான். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? உங்களுடைய விசுவாசத்தில் பிசாசு போராடி கொண்டிருக்கிறான். உங்களுடைய விசுவாசத்தை வழி விலகி போக பண்ண பிசாசு போராடி கொண்டிருக்கிறான். நிறைய பேர் போராட்டத்தில் தோத்துக்கிட்டு இருக்கீங்க. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? எதிர்த்து போராடல, பக்கத்துல பார்த்து கேளுங்க, எதிர்த்து போராடுறீங்களா? பாருங்க, ஜெபம்னா என்ன? சும்மா ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் 5 நிமிஷம் ஜெபிக்கிறது ஜெபம் இல்லை. நான் மனசு விட்டு நேரம் பார்க்காம, என்ன பார்க்காம, நீங்க நேரத்தை ஒதுக்கி இப்போ எனக்கு ஃபோன் போடுறீங்க, டெய்லி உங்கள்கிட்ட ஒரு 5 நிமிஷம் பேசணும் அப்படின்னு சொல்லி எப்பவுமே அந்த 5 நிமிஷம் சொன்னதே என்ன செய்வீங்க, சொல்லுதீங்க. அதுக்கு மேல நான் உங்ககிட்ட பேச ஆசைப்படுதேன், இல்லை டைம் ஆயிடுச்சு, நான் உங்களுக்கு கொடுத்த டைமு நீங்களே வந்துட்டு நீங்க ஏன்ட்ட சொல்லுதீங்க, நான் கொடுத்த டைமு முடிஞ்சிச்சு, நான் கிளம்புறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? கடமைக்காக. இன்னைக்கு நிறைய பேர் ஜெபமும் வேத வாசிப்பும் சர்ச்சுக்கு வர்றது எதுக்காக இருக்கு? கடமைக்காக. ஒரு கடமையை கழிச்சோம்னா கொஞ்சம் மனசுக்கு நிம்மதியா இருக்கும். ஜெபம்னா வயல் வாசிக்காம சர்ச்சுக்கு போகும்போது மனசு கொஞ்சம் நெருடலா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு சர்ச்சுக்கு வரோம். ஜெபம்னா நான் எப்படி ஜெபிக்கிறது சொல்றோம்னா, நேரம் செலவிட்டு மணியை பார்க்காம என் விருப்பம் போல நான் ஜெபிக்கிறது, அதுதான் நான் தேவனோடு உறவுல இருக்கேன்ட்டு அர்த்தம். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இன்னைக்கு அப்படிப்பட்ட ஜெபம் அநேகர் இடத்துல இல்லை அப்படின்னாலே நாம் போராட்டத்திலே தோற்று கொண்டிருக்கிறோம். போராடவே இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இந்த சூழல் நம்மளை எங்க கொண்டு போய் நிப்பாட்டும்னா, விசுவாசமே இல்லாத சூழல்ல கொண்டு போய் நிப்பாட்டும். இன்னைக்கு நிறைய சின்ன பிள்ளைங்க, நிறைய வாலிபர்கள் வீட்டில் ஜெபிக்கிறது இல்லை, வேத வாசிக்கிறது இல்லை, பெற்றோர் கண்டுக்கிட்டதும் இல்லை, இல்லை. அப்போ அந்த பிள்ளை ஆண்டவருக்குள்ள இருக்குமா? விசுவாசத்துல இல்லாம என்ன செஞ்சது? நிறைய பிள்ளைங்க விசுவாசத்துல இல்லாம போயிருது. பாருங்க, சர்ச்சுக்கு நமக்காக தான் வந்து உட்கார்ந்துருக்கு. நிறைய பிள்ளைங்க சர்ச்சில் நமக்காக தான் வந்து உட்கார்ந்துருக்க ஒழிய விசுவாசம் நிறைய பேருக்கு இல்லை. ஏன்னா தேவனோடு கூட சரியான ஐக்கியம் இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? பக்கத்தில் பார்த்துக்கலங்க, உண்மையாகவே விசுவாசம் இருக்கா? இல்லை, போராடி விசுவாசத்தை பிசாசு எடுத்துக்கிட்டு போயிட்டானா? நிறைய பேர் விசுவாசத்தை கொண்டுக்கிட்டு போயிட்டோம் பல கிலோமீட்டர் தூரம். அல்லேலூயா சொல்லலாமா? பாருங்க, இப்போ சாயங்காலம் ஆராதனைக்கு வருவோமா, இல்லை அப்படியே கொஞ்ச நேரம் ரிலாக்ஸாக வீட்டில் கால் மேலே கால் போட்டு டிவியை பார்த்துக்கிட்டு இருப்போமா அப்படின்னா நிறைய பேர் எதை தேர்ந்தெடுத்திருக்காங்க? டிவியை பார்க்கவும், கதை பேசவும், ரிலாக்ஸாக இருக்கவும். ஆனால் நம்ம கொஞ்சம் பேர் தான் ஆராதனைக்கு வர்றதுக்கு என்ன செஞ்சுருக்கோம்?
தேர்ந்தெடுத்திருக்கான். நம்ம கொஞ்சம் பேர்லையும் கொஞ்சம் நிர்பந்தத்தினால என்ன செய்யறோம், சிலர் வராமல் என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி வாரோம். ஆனால் நான் ஆசையாய் வாரேன்னா தான் எனக்கு இவ்வளோ விசுவாசமே இருக்குன்னு அர்த்தம். நான் ஆசையாய் ஜெபிக்கிறேன் என்றால் தான் எனக்குள்ள விசுவாசமே இருக்குன்னு அர்த்தம். பாருங்க, நான் ஆசையாய் வேதம் வாசிக்கிறேன், தேவன் பேசுவார் நம்பி வேதம் வாசிக்கிறேன்னா தான் எனக்குள்ள விசுவாசம் இருக்குன்னு அர்த்தம். அப்ப நான் பிசாசு என்ன செய்வோம்னா இந்த விசுவாசத்தை எடுத்து போடும்படியாய் போராடிக்கிட்டே இருப்பான். நம்ம விட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா மெல்ல மெல்ல தேவனிடத்திலிருந்து நாம் தூரம் போய் விசுவாசத்தை விட்டு வழி விலகி போகிறதுக்கு அது ஏதுவாய் அமைந்து விடும். அல்லேலூயா சொல்லலாமா? பாருங்க, இன்னைக்கு நிறைய பேர் உலக காரியங்களுக்காக விசுவாசத்தை விட்டுட்டாங்க. பாருங்க, திருமணத்திற்காக விசுவாசத்தை என்ன செஞ்சிட்டாங்க, விட்டாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரட்சிக்கப்பட்டு ஆவிக்குரிய சபைக்கு போயிட்டு இருந்தவங்கெல்லாம் திருமணம்னு வரும்பொழுது கொஞ்சம் வசதி வாய்ப்பா பொண்ணோ வசதி வாய்ப்பா மாப்பிள்ளையோ அமைஞ்ச உடனே ரட்சிக்கப்படாத அவிசுவாசிகளை போய் என்ன செய்யறாங்க, திருமணம் பண்றாங்க. வசனத்துல வாசிக்கிறோம், விசுவாசிக்கு அவிசுவாசிக்கு என்ன இல்லை, ஐக்கியம் ஏது, சம்பந்தம் ஏது, ஒளிக்கிருளுக்கும் ஐக்கியம் ஏது. இப்போ நான் ஆண்டவரே அதை விரும்பல. இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரட்சிக்கப்பட்டவங்க, ஞானஸ்நானம் பெற்றவங்க, அந்நிய பாஷை பேசிக்கிட்டு இருந்தவங்க, சர்ச்சுக்கு போய்கிட்டு இருந்தவங்க, நல்ல ஒரு வாய்ப்பு வசதியா ஒரு திருமண இது வந்த உடனே என்ன செஞ்சிருந்தாங்க, அப்போ நான் திருமணத்திற்காக விசுவாசத்தை விட்டு கொடுத்துட்டாங்க. சில உறவுகளுக்காக விசுவாசத்தை விட்டு கொடுத்துட்டாங்க. பிசாசு என்ன செய்வான்னா விசுவாசத்தை விடும்படியான சூழலை தான் என்ன செய்வான், ஏற்படுத்துவான். நீங்கள் நானும் போராடி பிசாசை மேற்கொள்ளுகிறோமா? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, போராடி பிசாசை மேற்கொள்ளுங்க. போராடி பிசாசை கண்டிப்பாக என்ன செய்யணும், மேற்கொண்டே ஆகணும். உலகத்தின் சிற்றின்பங்களுக்காக இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா புகைப்பிடிப்பதையும் மதுபானம் குடிக்கிறதையும் பெரிய பெருமையாக என்ன செய்கிறாங்க, ரொம்ப நாள் இருக்க போகிறது கிடையாதுங்கிறது அவங்களுக்கு தெரியலை. நிறைய பேர் சின்ன சின்ன பையங்க, நமக்கு தெரிஞ்சவங்க சின்ன சின்ன 14 வயசு 15 வயசு 16 வயசு ஸ்கூலு கூட முடிக்காதவங்கலாம் அவங்க சிகரெட் அடிக்கிறதையும் மதுபானம் குடிக்கிறதையும் பெரிய பெருமையாக நினைக்காங்க. அந்த பெருமை ரொம்ப நாளைக்கு என்ன செய்யாது, நிற்காது. பாருங்க, இதெல்லாம் பிசாசு என்ன செய்யறோம்னா இப்படிப்பட்ட சின்ன சின்ன சிற்றின்பங்களை கொடுத்து விசுவாசத்தை விட்டு என்ன செய்வான். பாருங்க, அதே மாதிரி பிசாசு என்ன செய்வோம்னா சிலரை வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே வாலிபர்களை சொல்கிறேன், பெரிய ஆட்களை சொல்லலை. சில வாலிபர்களை இளம் வயதில் இருக்கிறவங்களை பிசாசு எப்போவுமே என்ன செய்வோம்னா அவங்களுக்கு காதல் வலையத்தான் என்ன செய்வான். எந்த நேரமும் அவங்களுக்கு எந்த வலை தான் வரும், அது அவங்க அழகாக இருக்காங்கன்னு இல்லை, பிசாசு என்ன செய்கிறான், வலையை வீசுகிறான். அவங்க லவ் பண்ணுவாங்க, மணிக்கணக்காக என்ன செய்வாங்க, ஆண்ட ஜெபம் பண்ணதுக்கெல்லாம் நேரம் இருக்கிற அந்த லவ் ஃபெயிலியர் ஆயிரும். பிசாசு பார்ப்பான், இன்னொரு வலையை என்ன செய்வான், இந்த காதலுக்கு அடுத்த காதல் மகேந்திரன் கரெக்டாக சொல்லுவான், இந்த காதலுக்கு அடுத்த காதல் மருந்து, அப்புறம் இந்த காதல் தோல்விக்கு அடுத்த காதல் மருந்து. இப்போ மருந்தை போட்டு தடவிக்கிட்டே தான் இருக்காங்க நிறைய பேர். மருந்து நினைச்சுறாங்க, மருந்து மேலே மருந்து போட்டு புண்ணை ஆற்றிக்கிட்டே தான் இருக்காங்க. பிசாசு பாருங்க, பிசாசுடைய வலை பாருங்க. எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் தேவனை விட்டு என்ன விசுவாசத்தை விட்டு தூரம் கொண்டு போவதுனால அது யார் கொண்டு வந்தது தான். இன்னைக்கு ஃபோனை மணிக்கணக்காக பார்க்குறோம் பாருங்க, மணிக்கணக்காக ஃபோனை பார்க்குறோம், இப்படி தள்ளி விட்டுக்கிட்டே என்ன செய்கிறோம், யூடியூப்லையோ அல்லது இன்ஸ்டாகிராம்லையோ ரீல்ஸையும் ஷார்ட்ஸையும் தள்ளி விட்டுக்கிட்டே மணிக்கணக்காக பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஜெபிக்கிறதுக்கு நேரம் இல்லை. அப்போ நான் ஜெபிக்க விடாதபடி தேவனை ஜெபம் இல்லைனாலே விசுவாசம் இல்லைன்னு தான் அர்த்தம். அப்போ நான் விசுவாசத்தில் இருக்க விடாதபடி பிசாசு போராடிட்டு இருக்கான் பாருங்க. நான் ஆவியிலே பகுத்தறிய வேண்டும். பிசாசு இந்த காரியத்தை விசுவாசத்தை விட்டு வழி விலகி போகும்படியா இந்த காரியத்தை கொடுத்து போராடிக்கிட்டு இருக்கான். இந்த காரியத்தில் நான் போராடி என் விருப்பத்துக்கு மாறாக தேவ சித்தத்தை நான் என்ன செய்யணும், செய்யணும். அல்லேலூயா சொல்லலாமா? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, விசுவாசத்தில் போராடுங்க. 1 தீமோத்தேயு 6:12 வாசிக்கிறோம், விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். அல்லேலூயா சொல்லலாமா? பாருங்க, அழைக்கப்பட்டவர்கள் அநேகர். அப்படின்னா இயேசுவை தேடுற எல்லாரும் பரலோகம் போக போறாங்களாங்கிறதே பெரிய டவுட். ஏன்னா இயேசுவை தேடுகிற எல்லாருமே விசுவாசத்தில் இல்லை. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த பாரம்பரிய கிறிஸ்தவங்கன்னா இந்த தலைமுறையாக கிறிஸ்தவங்களா இருப்பாங்க பாருங்க, அவங்களுக்குலாம் விசுவாசமே இருக்காது. தலைமுறையாக கிறிஸ்தவங்களா இருப்பாங்க, சர்ச்சை என்னைக்காச்சும் தான் நினைச்சுவாங்க, சர்ச் பக்கமே எட்டி பார்க்க மாட்டாங்க. ஆனால் தலைமுறையாக கிறிஸ்தவங்களா இருப்பாங்க. இவங்கெல்லாம் விசுவாசத்தை விட்டு என்ன செஞ்சுட்டாங்க, எங்கேயோ தூரம் போயிட்டாங்க. இன்னைக்கு அநேக ஆண்டவருடைய பிள்ளைகள் விசுவாசத்தை விட்டு தூரம் போயிட்டோம். நான் சொல்றேன், இன்னைக்கு ஆண்டவர் வந்தால் நான் பரலோகம் போவேனா? இன்றைக்கு ஆண்டவர் வந்தால் நீங்க பரலோகம் போவீங்களா? பக்கத்தில் பார்த்து கேளுங்க, ஆண்டவர் வந்தால் பரலோகம் போவீங்களா? இப்போ இருக்கிற நிலைமைக்கு ஆண்டவர் வந்தார்னா, ஆண்டவரே கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆண்டவர் இம்புட்டு அவசரம், இன்னும் நான் வாழவே இல்லை ஆண்டவரே. நிறைய பேருக்கு என்னன்னா
அது மாதிரி பார்த்தீங்கன்னா வயசானவங்க தான் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் வரப்போறான்னு பிரசங்கம் பண்ணுவாங்க. யாரு? ஆமா, பிரச்சனை அதிகமா இருக்கவங்க, வயசானவங்க, இனி அவ்வளவுதான் போக வேண்டிய சூழல் வந்துருச்சுங்கவங்க தான் ஆண்டவர் வரப்போறார். அவங்க என்ன காரணத்துக்கு சொல்றாங்களோ அது வேற. ஆனா பாருங்க, இளமையா இருக்கவங்க யாருமே ஆண்டவர் வரப்போறாருன்னு அந்த எண்ணத்துக்குள்ள என்ன செய்ய மாட்டேங்காங்க. அவர் வந்துட்டா நம்ம இன்னும் வாழவே இல்லை, இன்னும் எவ்வளவு விஷயம் பார்க்க வேண்டியிருக்கு, எவ்வளவு விஷயம் இந்த உலகத்தில் அனுபவிக்க வேண்டியிருக்கு. ஆண்டவரே நேரம் வந்து போவோம்னு சொன்னாலும் என்ன ஆண்டவரே போயிட்டு என்ன செய்யும்? என்ன இப்போ இந்தாக்கில் அவசரம், அங்கே மேலே வந்து தான் என்ன செய்ய போகுது? எத்தனை வருஷம் இருக்க போகுது? கோடியா கணக்கில்லாத வருஷம் இருக்க போகுது. இங்கே ஒரு 70-80 வருஷமாச்சு என்ன செய்யறோம் அப்படிங்கிற நிலைமையில இன்னைக்கு நம்ம இருக்கோம். ஏன்னா விசுவாசம் கொஞ்சம் வத்தி போச்சு. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? பாருங்க, அப்பாவும் சந்நிதியில் எப்போ நான் வந்து நிற்பேன், அந்த பாட்டெல்லாம் படிக்க முழு மனசா படிக்கணும்னாலே ஒரு விசுவாசம், தேவன் பேரில் ஒரு பற்றுதல் வேணும். இன்னைக்கு நம்ம தேவன் பேரில் பற்றுதல் இல்லாமல் இருக்கும். பாருங்க, பிசாசு விசுவாசத்தை விட்டு வழி விலகி போக என்ன செய்வான்னா, முதல்ல தேவன் மேலே உள்ள பற்றுதல் என்ன செய்வான்? எடுப்பான். அப்படி அன்பை குறைய வைப்பான், ஜெப நேரத்தை குறைய வைப்பான், வேத வாசிக்கிறதை குறைய வைப்பான், ஊழியங்களிலே நாம் ஈடுபடுவதை குறைய வைப்பான், நம்முடைய வேலைகளை அதிகமாக்குவான். என்ன செய்வான்? நம்மளை பிஸியாக்குவான். நமக்கு வேலை, எந்த நேரம் பார்த்தாலும் வேலை, ஏகப்பட்ட வேலையை பிசாசு நமக்கு ஏற்படுத்துறாம்னாலே, செபிக்க விடாத முடியாதபடி வேலை, வேதம் வாசிக்க முடியாதபடி வேலை, தேவனோட நேரம் செலவிட முடியாதபடி வேலை, ஊழியங்களில் ஈடுபட முடியாதபடி வேலை, ஆராதனைக்கு போக முடியாதபடிக்கு வேலையை உண்டாக்குதானாலே பிசாசு கடுமையா என்ன செய்யறான்? போராடிக்கிட்டு இருக்கான். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? பக்கத்துல சொல்லுங்க, போராடி மேற்கொள்ளுங்க, விசுவாசத்தை விட்டுறாதீங்க. பாருங்க, ரெண்டாவது நாம் போராட வேண்டிய ஒரு போராட்டம் உண்டு, ஜெபத்திலே போராட வேண்டுமா. வசனத்தில் வாசிக்கிறோம் பாருங்க, ரோமர் 15:32 வாசிக்கிறோம், நீங்கள் தேவனை நோக்கி செய்யும் ஜெபங்களில் நான் போராடுவது போல. இது யாரு? பவுல் சொல்றாரு. அவர் என்ன செய்யறாராம்? ஜெபத்துல போராடுறாராம். இப்போ முகேஷும் பிளஸ்ஸனும் உட்கார்ந்துருக்காங்க. அவங்க ஆண்டவர் விட்டு வழி விலகி போறாங்கன்னு வச்சுக்கிடுவோம். ஆண்டவர் விட்டு என்ன செய்றாங்க? வழி விலகி போறாங்க. இப்போ நான் ஜெபத்துல அவங்களுக்காக என்ன செய்றேன்? போராடுறேன். என்ன போராடுறேன்? ஆண்டவரே, யாரு முகேஷும் பிளஸ்ஸனும் விட்டு என்ன செஞ்சிடக்கூடாது, போயிடக்கூடாது. அப்புறம் நான் ஜெபத்தில் என்ன செய்யறோம்னா பாருங்க, உட்காந்துக்கிட்டும் ஜெபம் பண்ணலாம், முழங்கால் போட்டும் ஜெபம் பண்ணலாம், இப்படி தலை இப்படி ஊனிக்கிட்டு என்ன செய்யலாம்? ஜெபம் பண்ணலாம். படுத்துக்கிட்டும் என்ன செய்யலாம்? தூங்காமல் இருக்க வரைக்கும் என்ன இல்லை, பிரச்சனை இல்லை, எப்படினாலும் ஜெபம் பண்ணலாம். சாஞ்சிக்கிட்டு ஜெபம் பண்ணலாம், இப்படி போட்டு ஜெபம் பண்ணலாம், எப்படினாலும் ஜெபம் பண்ணலாம். ஆனால் போராட வேண்டிய ஜெபமும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும். முழங்கால் படிக்கிட்டு, ஆண்டவரே இதை நீ கண்டிப்பாய் செஞ்சுதான் ஆகணும். எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனா இருந்தும் மழை பெய்யாதபடிக்கு என்ன செஞ்சானா? கருத்தாய் அப்படின்னா உறுதியாய், என்னுடைய வாக்கின்படியா என்று என்ன மழை என்ன செய்யாது, மழையாகிலும் பனியாகிலும் என்ன செய்யாது, பெய்யாது. அப்படின்னா உறுதியான ஜெபம். ஜெபத்தில் இன்னைக்கு நீங்களும் நானும் போராடுகிறோம். அதான் இங்க சொல்றாரு, நான் தேவனை நோக்கி செய்யும் ஜெபங்களிலே நான் போராடுவது போல நீங்களும். இன்னைக்கு எத்தனை பேர் ஜெபத்துல போராடுறீங்க? உங்களுடைய பிள்ளைகளுக்காய் போராடுறீங்களா? உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்காய்? நான் பாருங்க, தேசத்துக்காக போராடுறது ரெண்டாம் பட்சம். முதல்ல நமக்காக போராடுறோமா? நமக்காக ஜெபத்துல போராடுறோமா? நம்முடைய குடும்பத்துக்காக ஜெபத்துல போராடுறோமா? நாம் சார்ந்த காரியங்களுக்காக ஜெபத்துல போராடுறோமா? அல்லேலூயா சொல்லலாமா? பாருங்க, ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஆண்டவர் சொல்றாரு, இந்த காரியத்தை உனக்கு செய்கிறேன், நீ 3 மணி நேரம் ஜெபம் பண்ணா இந்த காரியத்தை செய்கிறேன். ஒருவேளை 3 மணி நேரம் ஜெபம் பண்ண முடியாது அப்படின்னா நீ கோயில்பட்டி வரைக்கும் நடந்துட்டு வா. எப்படி? 2 ஆப்ஷன். ஆண்டவர் அற்புதம் செய்யுதேன்னு சொல்லிட்டாரு. ஆனால் 2 ஆப்ஷன். ஒரு ஆப்ஷன் என்னது? 3 மணி நேரம் ஜெபம் பண்ணு. இல்லைன்னா என்ன செய்ய, கோயில்பட்டி வரைக்கும் நடந்துட்டு வான்னு சொன்னார்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஆளுக்கெல்லாம் நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆமாம், கோயில்பட்டி என்ன தூத்துக்குடி வரைக்கும் கூட என்ன செய்யும், நடந்துட்டு வர 3 மணி நேரம் என்ன செய்ய முடியாது, ஜெபம் பண்ண முடியாது. அற்புதம் நடக்கும்னு தெரிஞ்சாலும் இன்னைக்கு நம்மளால ஜெபம் பண்ண செபிச்சா அற்புதம் நடக்கும்னு இங்க இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். ஆனா ஜெபம் பண்ணுவீங்களா? நம்முடைய வாழ்க்கையில தடைகள் ஏற்பட்டு கொண்டிருக்கு, தாமதம் ஏற்பட்டு கொண்டிருக்கு. ஒரு நேரம் உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணுவோமே, ஜெபத்துல போராடுவோமே, வீட்டில் சும்மா இருக்கணும்னு வச்சுக்கிடுவோம். ஜெபத்துல டெய்லி ஒரு நேரம் உபவாசம் போட்டு டெய்லி ஒரு 2 மணி நேரம் ஜெபத்துல உறுதியாய் போராடுவோம். ஆண்டவர் இந்த 2025 இந்த அற்புதத்தை என்ன செஞ்சாகணும்? அப்படியெல்லாம் போராட முடியாது. நல்லா சாப்பிடுவோம். அதான் வசனம் சொல்லுதுல, நீங்கள் சும்மா இருப்பீர்கள், அவர் உங்களுக்காய். அது பழைய ஏற்பாட்டு காலம். இப்ப யுத்தம் பண்ண வேண்டியது யாரு தெரியுமா? நம்ம தான் யுத்தம் பண்ணணும். பழைய ஏற்பாட்டு காலத்துல அவங்கள சும்மா நிப்பாட்டிட்டு இவர் என்ன செஞ்சாரு?
யுத்தம் பண்ணார். இந்த புதிய ஏற்பாட்டு காலத்துல யுத்தம் பிசிக்கலா இல்ல, யுத்தம் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல, யுத்தம் துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளின் சேனைகளோடு இருக்கிறதுனால போராட வேண்டியது யாருதான்? பக்கத்துல ஒரு தட்டு தட்டி சொல்லுங்க, போராட வேண்டியது நீங்க தான். வாட்டுக்கு தூங்குனீங்கன்னா யாரு போராட? சொல்லலாமா? பாருங்க, செபத்திலே போராடுகிறவர்களா இருக்க வேண்டும். இன்னைக்கு உங்க பிள்ளைகளுக்காய் செபத்துல போராடுறீங்களா? உங்க பிள்ளைகளுக்காய் செபத்துல போராடுறீங்களா? பாருங்க, நம்ம தேவன் பேர்ல வைத்திருக்கிற நம்பிக்கையையும் விசுவாசத்தையும் விட நம்முடைய பிள்ளைகள் என்ன செய்யணும்? அதிகமா இருக்கணும். என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்கிற கேள்விப்படுகிற அந்த சந்தோஷத்தோட வேற அதிகமான சந்தோஷம் இல்லை அப்படின்னு யார் சொன்னா? யாரோ ஒருத்தர் இங்க என்ன செஞ்சிருக்காரு, சொல்லியிருக்காரு. யாரா இருந்தா என்ன? யோவானா சொன்னாரு. சரி, யாரோ ஒருத்தர் சொல்லியிருக்காரு, எவரா இருந்தா நல்லா தான் சொல்லியிருக்காரு, அதனால என்ன செய்வோம், எடுத்துக்கிடுவோம் மாதிரி பாக்கீங்க. அப்படின்னா பாருங்க, சத்தியத்திலே நாம் நடக்கிறோம், அதுதான் பெரிய சந்தோஷம். அப்பனா என் பிள்ளைகள் விசுவாசத்தில் இருக்காங்களா? என் பிள்ளைகள் ஜெப அனுபவத்தில் இருக்காங்களா? என் பிள்ளைகள் என்னை விட ஆண்டவருக்குள்ள உறுதியா இருக்காங்களா? அப்படி இல்லைன்னா அவர்கள் அப்படி மாறும்படியாய் நான் ஜெபத்திலே போராட வேண்டும். அல்லேலூயா சொல்லலாமா? பாருங்க, நம்முடைய ஜெபத்தால் செய்ய முடியாதது எதுவும் இல்லை. நான் காலைல சத்திரத்தில் சொன்னேன், நம்முடைய ஜெபம் தேவனுடைய சித்தத்தை கூட என்ன செய்யும்? மாற்றி அமைக்கும். நம்முடைய ஜெபம் தேவ சித்தத்தை கூட மாற்றி அமைக்கும். பாருங்க, வசனங்களை வாசிக்கிறோம். எசேக்கியா ராஜாட்ட ஆண்டவர் சொல்றாரு தீர்க்கதரிசி மூலமாய், உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தி நீ பிழைக்க மாட்ட. இப்போ உங்ககிட்ட சொன்னா என்ன செய்வீங்க? உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்து, நீ என்ன செய்ய மாட்ட? பிழைக்க மாட்ட மகனே. நீ தேவ சாயல் ஆக மாறி தேவனோடு இருக்க போற மகனே அப்படின்னு சொன்னார்னா என்ன செய்வீங்க? ஒரு 5 நிமிஷம் ஜோவனி பார்ப்பீங்க. அதுக்கு மேலே அவர் அப்படிலாம் நம்மளை என்ன செய்ய மாட்டார், கொண்டு போக மாட்டாருன்னு சாப்பிட்டு நினைஞ்சிருவோம், தூக்கிடுவோம். அலையிலியா சொல்லும், எசேக்கியா நினைச்சாருன்னா சோர்வரமாய் தன் முகத்தை திருப்பி கொண்டு, கர்த்தாவே நான் உமக்கு முன்பாக மன உத்தமமும் செமையமா இருந்தேனே அப்படின்னு அழுத உடனே ஜெபத்தில் போராடினோடனே ஆண்டவர் என்ன செய்றாரு? அவர் வாழ்விலே 15 வருடத்தை கூட்டி கொடுக்கிறார். யாப்போக்கு நதிக்கரையிலே யாக்கோபு ஆண்டவரோடு கூட போராடுகிறார். ஆண்டவரே, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நாளைக்கு யாரை சந்திக்க வேண்டியிருக்கு? ஏசாவை சந்திக்க வேண்டியிருக்கு. ஏசா 400 பேரோடு கூட வாரான். அப்பனா யாக்கோபு ஆசீர்வாதத்துக்காக மட்டும் நைட்டு ஜெபம்ல, தன்னுடைய பாதுகாப்புக்காக ஜெபத்தில் என்ன செய்றாரு? போராடுகிறார். தன்னுடைய மனைவி பிள்ளைகளுக்காக ஜெபத்தில் போராடுகிறார். தன்னுடைய சம்பத்துகளுக்காக ஜெபத்தில் போராடுகிறார். இன்னைக்கு நீங்களும் நானும் ஜெபத்தில் போராடுறோமா? ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இன்னைக்கு எல்லாருமே எப்படி ஜெபம் அப்படின்னா, காலை எஞ்ச உடனே வாயை தர கூட என்ன செய்யாது, நிறைய பேருக்கு முடியாது. அப்படியே மெல்ல ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் ஜெபம் பண்ணிட்டு படுத்துக்கிறோம். நைட்டு தூங்கும்போது அதே மாதிரி தூங்க போகிற நேரத்தில் லேசாக ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் ஜெபம் பண்ணிட்டு படுத்துக்கணும். நம்ம ஜெபத்தில் போராட ஆரம்பிக்கல. அதான் சொன்னேன், நம்ம உட்காந்துக்கிட்டும் ஜெபம் பண்ணலாம், படுத்துக்கிட்டும் ஜெபம் பண்ணலாம். ஆனால் போராடி ஜெபிக்க வேண்டிய காரியங்கள் நம்முடைய வாழ்வில் இருக்கிறது. நாம் அந்த காரியங்களுக்கு கண்டிப்பாக போராடி என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். வசனத்தில் வாசிக்கிற பாருங்க, கொலோசியர் 4 அதிகாரம் 12 வசனத்தில், எப்பாப்ராவும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறான், உங்களை சேர்ந்தவனும் கிறிஸ்துவின் ஊழியக்காரனுமாகி இவன் நீங்கள் தேவனுக்கு சித்தமானவைகள் எல்லாவற்றிலும் தெரிந்தவர்களாயும் பூரண நிச்சயம் உள்ளவர்களாகியும் நிலை நிற்க வேண்டும் என்று தன் ஜெபங்களிலே உங்களுக்காக எப்பொழுதும் போராடுகிறான். எப்பாப்ரா தேவ ஊழியன் பவுல் சொல்றாரு, எப்பாப்ரா உங்களுக்காக ஜெபத்தில் என்ன செய்யறான்? போராடுறான். அதான் நான் சொன்னேன், உங்க குடும்பத்துக்காக நீங்க ஜெபத்தில் போராடுறீங்களா? அல்லேலூயா சொல்லலாமா? உங்க ஜெபமே உங்களுடைய வாழ்வில் ஒரு பெரிய வேலையை என்ன செய்யணும்? அமைக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்பனா பாருங்க, விசுவாசத்திலே போராடி மேற்கொள்ள வேண்டும், ஜெபத்திலே போராடி மேற்கொள்ள வேண்டும். 3வது ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன், நேரம் ஆயிட்டு இருக்கு. மாம்ச இச்சைக்கு எதிராய் போராட வேண்டும். வசனத்தில் வாசிக்கிறோம், கலாத்தியர் 5:24, கிறிஸ்துவுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையிலே, அவ்வளவுதான். ரட்சிக்கப்பட்டேன் அப்படின்னால என்ன அர்த்தம் அப்படின்னா, என் மாம்ச இச்சை என்ன செஞ்சுட்டேன்? சிலுவையில அறைய ஒப்பு கொடுத்துட்டேன். இன்னைக்கு அப்படி அறைய ஒப்பு கொடுத்துருக்கோமா? நம்முடைய மாம்ச இச்சைகளை சிலுவையில அறைய ஒப்பு கொடுத்துருக்கிறோமா? வசனங்களை வாசிக்கிறோம் பாருங்க, ரோமர் 7:23, ஆகிலும் என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயவங்களில் இருக்க கண்டேன், அது என் அவயவங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்துக்கு என்னை சிறையாக்கி கொள்கிறது. அடுத்த வசனங்களை சொல்றாரு, நான் செய்ய விரும்புகிற நன்மையை செய்யாமல், சொல்லுங்க, நான் செய்ய விரும்புகிற நன்மை செய்யாமல் செய்ய விரும்பாத தீமையை செய்கிறேன். அப்படியானா பிசாசு என்ன செய்யறான்னா, மாம்ச இச்சையை தந்து என்ன செய்யறான்?
போராடுறான். உலகத்தின் இச்சைகள், மாம்ச இச்சைகள்லாம், வேசித்தனம், விபச்சாரம், அப்படிப்பட்ட இச்சை மட்டுமல்ல, உலக காரியங்கள் மீது அதிக நாட்டம், பொருளாசை, பண ஆசை, உலகத்திலே நாம் காண்கிறவைகள் மேலே அதிக ஆசை, இச்சை, இது எல்லாமே எதில் தான் வருது? மாம்ச இச்சையில் தான் வருது. அப்படின்னா மாம்ச இச்சையிலே போராடி மேற்கொள்ள வேண்டும். ஒரு காரியத்தை என் மனம் விரும்புது அப்படின்னா இந்த காரியம் சரியா அப்படின்னு நான் என்ன செய்யணும்? சோதித்து பார்க்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? பாருங்க, ஆண்டவர் சிம்சோனை தெரிந்து கொண்டார். சிம்சோன் பெலிஸ்தரிடத்துல போய் ஒரு திருமணம் செய்யறதுக்காக போனான். அது கூட ஆண்டவரால் ஏற்படுத்தப்பட்டது, பெலிஸ்தரை மேற்கொள்ளும்படி. ஆனா அதுக்கடுத்து சிம்சோன் என்ன செய்யறான்னா, வேசிகளிடத்துல என்ன செய்யறான்? அவனுக்கு பிரச்சனை எங்க ஆரம்பிக்குதுன்னா, வேசிகள் இடத்துல அவன் போக ஆரம்பிக்கிறான், விபச்சாரம் செய்கிற இடத்துல அவன் போக ஆரம்பிக்கிறான். அப்படியானா தெரிந்து கொள்ளப்பட்ட பெரிய திட்டம் கொண்ட சிம்சோனுடைய வாழ்க்கையிலேயே பிசாசு மாம்ச இச்சையை கொடுத்து, பிசாசு சிம்சோனுடைய காலத்திலே பாதி காலத்தை என்ன செஞ்சுட்டான்? சாப்பிட்டான். அல்லேலூயா சொல்லலாமா? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, மாம்ச இச்சைக்கு விரோதமாய் போராடுங்க, உலக இச்சைகளுக்கு விரோதமாய் போராடுங்க, உலக இச்சைகளுக்கு விரோதமாய் போராடி மேற்கொள்ளுங்க. பாருங்க, பிசாசு எல்லாரோடு கூட ஒரே விதமாய் போராட மாட்டான். மாம்ச இச்சை எனக்கு வேற மாதிரி இருக்கும், உங்களுக்கு வேற மாதிரி இருக்கும், சார்லஸுக்கு வேற மாதிரி இருக்கும், லாசனுக்கு வேற மாதிரி இருக்கும். யார் யார்கிட்ட எப்படிப்பட்ட மாம்ச இச்சையை கொடுத்தா அவங்க வலி விழுவாங்கன்ட்டு பிசாசுக்கு தெரியும். அதுவும் பிசாசு யார் மூலமாய் பிரச்சனையை கொண்டு வந்தால் வலி விழுவாங்கன்னு பிசாசுக்கு தெரியும். அப்படின்னா பிசாசு என்ன செய்வோம்னா, மாம்ச இச்சையிலே நம்மை போராடி மேற்கொள்ள முயற்சி பண்ணுவோம். அப்படின்னா விசுவாசத்தில் போராடி மேற்கொள்ளணும், செபத்தில் போராடி மேற்கொள்ளணும், மாம்ச இச்சைகளை இச்சைக்கு விரோதமாய் போராடி மேற்கொள்ளணும். மொத்தமாக பிசாசுக்கு எதிராய் நம்முடைய வாழ்விலே போராடுகிற அனுபவம் நம்ம இருக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லலாமா? பாருங்க, யாக்கோபு 4:7 வாசிக்கிறோம், ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு என்ன செய்வானா? ஓடி போவான். இன்னைக்கு நீங்களும் நானும் செபத்திலேயும் விசுவாசத்திலேயும் மாம்ச இச்சையிலையும் போராடி மேற்கொள்ளுகிறவராய் இல்லாமல் போவோமானால் பிசாசு நம்மளை மெல்ல மெல்ல என்ன செய்வான்? ஆண்டவரை விட்டு தள்ளி கொண்டு போய் விசுவாசத்தை விட்டு வழி விலகி போகணும். அதனால ஒவ்வொரு நாளும் நான் சொன்ன இந்த காரியங்களிலே போராடுகிற அனுபவம் நமக்கு இருக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லாமா? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்க யுத்த களத்தில் இருக்கீங்க, தூங்கிட்டு இருக்காதீங்க, ஒரு போராட்ட களத்தில் இருக்கோம்னு தெளிவோடு இருங்க. பாருங்க, ரோட்ல போயிட்டு இருக்கீங்க, ஒரு முள்ளு கிடந்தாலே நம்ம என்ன செய்வோம்? மிதிச்சிட்டு போவீங்களா? முள்ளு கிடந்தாலே நம்ம என்ன செய்வோம்? பார்த்து செருப்பே போட்டிருந்தாலும் முள்ளு என்ன செய்ய மாட்டோம்? மிதிக்க மாட்டோம். இப்போ நம்ம நிற்கிற இடம் எப்படின்னா, எழுத்தாப்புல 10 பேர் அருவாலை கொண்டு ஓடி வராங்க, என்ன செய்வீங்க? அப்படிவீங்களா? ஒன்று போராடுவோம், இல்லைன்னா நம்மை தப்புவித்துக் கொள்வதற்கு என்ன செய்ய முடியுமோ அதை செய்வோம். நம்ம போராடவும் வேண்டும், நம்மை தப்புவித்துக் கொள்ள எதை தவிர்க்க வேண்டுமோ, எதை செய்யக்கூடாதோ, எதை செய்ய வேண்டுமோ அவைகளை நாம் செய்யவும் வேண்டும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார், நீங்கள் போராட பலன் தருகிறார். அதான் பவுல் சொல்றார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய. அப்போ நான் மாம்சைக்கு விரோதமாக என்னால் போராட முடியும், ஜெபத்திலையும் போராட முடியும், விசுவாசத்தில் போராடி மேற்கொள்ள முடியும். ஒருவேளை தேவனுடைய வருகை வருமானால் அந்த கடைசி நிமிடத்தில் ஆண்டவர் வானத்திலேருந்து இறங்கி வரும்பொழுது நம்ம மனசில் இந்த பவுல் சொன்ன வார்த்தை என்ன செய்யணும்? நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், ஏசப்பா வாராரு, இப்போ நான் எங்கே போகிறேன்? வருகை குறித்த மகிழ்ச்சி யாருக்கு இருக்கும்னா, விசுவாசத்தில் உறுதியாக இருக்கவங்களுக்கு தான் வருகை குறித்த மகிழ்ச்சியே இருக்கும். ஆண்டவர் வாராருனாலே நமக்குள்ள பயம் வந்துச்சுன்னா இது சரியில்லை அப்படின்னு அர்த்தம். ஒரு அலையில வச்சிடலாமா? நல்லா சரியாகவும் தேவனுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார்.